ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் மெமரி நினைவுகள்னா என்ன, அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. நம்மளோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெமரி நினைவுகள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும், அப்புறம் நம்மளுக்கு நிறைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம கான்ஷியஸ் மைண்டில் வந்து கீப் பண்ணி வச்சுருப்போம். நம்மளுக்கு தேவைப்படுறப்போ அதை வந்து ரீகால் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சா அதுதான் வந்து நம்மளோட மெமரி நினைவுகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்ருக்கீங்க, உங்ககிட்ட வந்து யாராச்சும் வந்து ஆஃப்டர்நூனில் நீங்கள் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிவிட்டு நம்மளால் அதை ரீகால் பண்ணி என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளால் சொல்ல முடியும். நம்மளோட மைண்டில் அது வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த மெமரி அப்படின்றது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மெமரி அப்படின்றது வந்து ப்ராசஸ் ஆஃப் ரிமெம்பரிங் இல்லை, ப்ராசஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எட்வர்ட் அண்ட் மார்க்கஸ் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் மெமரியை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, மெமரி அப்படின்றது வந்து ஒரு மென்டல் பவர். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா, நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறதும், லேர்ன் பண்ண அந்த விஷயத்த ரீட்டைன் தக்க வச்சுக்கிறதுக்கும், நம்மளுக்கு வந்து தேவைப்படுற டைமில் அந்த பாஸ்ட்டில் நம்ம லேர்ன் பண்ண அந்த விஷயத்த வந்து ரிமெம்பர் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ட்ரெவர் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெமரி அப்படின்றது தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பேஸ். அது இருக்கிறதுனால தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதை வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெவர் சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் மெமரிலாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங். நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். தென் அதை வந்து ரீடென்ஷன், நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அகெயின் அண்ட் அகெயின் அதை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து அது நல்லா நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிரும். தென் வந்து நம்ம கற்றுக்கிட்டதை வந்து ரீகால் பண்ணணும். நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்றத வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரீகால் பண்ணுறது மூலயமா நம்மளோட மெமரியில் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆயிரும். தென் ரெகக்னைஸ் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரும்போது ரெகக்னைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் மெமரி. இது வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரியை பார்க்கலாம். மெமரியை வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்னொன்று வந்து லாங் டேர்ம் மெமரி. இந்த லாங் டேர்ம் மெமரியிலே வந்து சப் டிவிஷன்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் மெமரி. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. இது வந்து ஒரு டெம்பரரி மெமரி பவர் தான். இதை வந்து நம்ம ரீசெண்ட் மெமரி இல்லை ஒர்க்கிங் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறத வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 or 2 days வரைக்கும் தான் வந்து நம்மளால் ரிமெம்பர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் எக்ஸாமுக்கு படிப்பாங்க. படிக்கும்போது வந்து ஒரு கொஸ்டின் படிக்கிறாங்கன்னா அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லைனே லாஸ்ட் லைனே மட்டும் நல்லா தரவாக படிப்பாங்க. மிச்சம் உள்ளதை வந்து கதை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அண்ட் எக்ஸாமில் போய் நெக்ஸ்ட் டே அவங்க எழுதி முடிச்சுட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போய் நீங்கள் நேற்றுக்கு என்ன படிச்சீங்க, என்ன எக்ஸாமில் எழுதுனீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மெமரைஸ் பண்ணுறது தான் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. நெக்ஸ்ட் வந்து இமீடியட் மெமரி ஆர் சென்சாரி மெமரி. இதுவும் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் உள்ள ஒரு டைப் தான். இதில் நம்ம மெமரைஸ் பண்ணுறத வந்து நம்மளால் ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து ரீடைன் பண்ணி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தியேட்டர் போகிற ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். அவங்க வந்து அவங்க டிக்கெட்டில் வந்து இப்போ நம்பர் பார்க்குறாங்க. அந்த சீட் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அந்த சீட்டில் போய் உட்கார்றது வரைக்கும் தான் வந்து அவங்களால அந்த நம்பரை வந்து ரிமெம்பர் பண்ண முடியும். உட்காந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆனால் கூட அவங்களால அகெயின் அந்த நம்பரை ரீகால் பண்ண முடியாது டிக்கெட்டை பார்க்காம. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தேவையானதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து இந்த இமீடியட் மெமரி. நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் மெமரி இல்லை பெர்மனன்ட் மெமரி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம ரிமோட் மெமரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுறதை வந்து பெர்மனெண்ட்டாக நம்மளுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட நேம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பெர்மனெண்ட்டாக ஞாபகம் வச்சுருப்போம். இதை தான் வந்து லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். லாங் டேர்ம் மெமரியை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட் மெமரி, இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட் மெமரி. இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரி அப்படின்றது வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், நம்மளோட நாலேஜ், நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்செப்ட், இதெல்லாம் தான் வந்து இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரி. இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரியை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எபிசோடிக் மெமரி, இன்னொன்று வந்து சிமெண்டிக் மெமரி. இந்த எபிசோடிக் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் தான். இந்த சிமெண்டிக் மெமரியில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நம்ம கேதர் பண்ணுற நாலேஜ் இதெல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்.
ஃபர்ஸ்ட் வந்து எபிசோடிக் மெமரி. எபிசோடிக் மெமரி அப்படின்றது வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்மளுக்கு நடந்த இன்சிடென்ட், அதில உள்ள நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட பர்சனல் ஈவென்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும்ல. அதெல்லாம் தான் இந்த எபிசோடிக் மெமரி அப்படின்றதுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ரியல் லைஃப்ல பார்த்த ஒரு ஆக்சிடென்ட்ட பத்தி டிஸ்கிரைப் பண்றோம்னா, அது எப்படி நடந்ததோ அத அப்படியே நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மெமரீஸ் தான் வந்து எபிசோடிக் மெமரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சிமென்டிக் மெமரி. இந்த சிமென்டிக் மெமரி அப்படின்றது வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்னால நம்மளுக்கு கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பைக் எடுத்தாலே ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம லைஃப்லேயே நடந்திருக்கலாம். இல்லை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச யாரையோ பார்த்து நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற மெமரிஸ் தான் வந்து சிமென்டிக் மெமரி. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரல் மெமரி. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம லேர்ன் பண்ணிக்கிற ஸ்கில்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பெர்மனன்ட்டா எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங். நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டிரைவ் பண்ண தெரியுது. நாளைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா டிரைவ் பண்ண மறந்து போகுமா? போகாது. அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் லாங் லேர்ன் பண்ணி வச்சிருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ப்ரொசீஜரல் மெமரியில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். வந்து பிரைமிங் அப்படின்றது வந்து ஒரு நான் கான்ஷியஸ் ஹியூமன் மெமரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம நிறைய வேர்ட் கேம்ஸ் அதை வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம முன்னாடி காமிச்சிட்டு வந்து அதை ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி நம்ம வந்து பட் அதை ரிமெம்பர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து பிரைமிங். ஃபர்ஸ்ட் வந்து ரோட் மெமரி. இந்த ரோட் மெமரி அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மக்கப் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம படிக்கிறத எடுத்துக்கலாம். நம்ம நிறைய கான்செப்டை நம்மளுக்கு புரியாமலே நல்லா மக்கப் பண்ணி வைப்போம் லைன் பை லைனா. ஸோ இது வந்து ரோட் மெமரி. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் மெமரி. இந்த லாஜிக்கல் மெமரி அப்படின்றது வந்து நம்ம படிக்கிற விஷயத்தை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பற்றி ஒரு தரவான ஆண்டுக்கு அப்புறம் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து இந்த லாஜிக்கல் மெமரி. தென் அசோசியேட்டிவ் மெமரி. அசோசியேட்டிவ் மெமரி அப்படின்றது வந்து நம்ம புதுசாக இப்போ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம்ல, அது கூட ரிலேட் பண்ணி அது கூட அசோசியேட் பண்ணி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த அசோசியேட்டிவ் மெமரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. நம்மளோட மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்து இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஞாபகம் வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி டைரியிலையோ இல்லை கேலண்டர்லையோ அந்த டேட்ஸை மார்க் பண்ணி வைக்கிறது, இல்லை மொபைலில் வந்து நோட் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே நோட் பண்ணி வைக்கிறது, இல்லை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு பிளேஸில் வந்து அந்த நோட்ஸை வந்து எழுதி இதை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி அதை வச்சுட்டு அப்பப்போ அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்டர்னல் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதை அகெயின் அண்ட் அகெயின் நம்ம மெமரைஸ் பண்ணி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இப்போ வந்து நியூவாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணுறோன்னா அதை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த மெட்டீரியல். நம்ம படிக்கிற சப்ஜெக்டை வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஹேவ் த ரைட் ஸ்டடி என்விரான்மெண்ட். நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இருந்து படிக்கணும். தேர்ட் வந்து ஸ்பேஸ் அவுட் யோர் ஒர்க். நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் டைம் கொடுத்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் கான்சென்ட்ரேட்டாக படிக்கணும். ஃபோர்த் வந்து ரிப்பீட்டிஷன். நம்ம படித்ததை வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்ம சொல்லி பார்க்கணும். ஃபிஃப்த் வந்து ஆர்கனைஸ் யுவர் லேர்னிங் மெட்டீரியல். நம்ம படித்து முடித்தோடனே வந்து அது வந்து ஆர்டராக அகெயின் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் எடுத்து அதை வந்து படிக்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஸ் நிமோனிக் மெத்தட்ஸ். நிமோனிக் மெத்தட்ஸ்னால் வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறது, ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கிறது, இல்லை ஒரு போம் ஏதாச்சும் படிக்கும்போது அதை வந்து ஒரு சாங் மாதிரி படிக்கிறது, இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து திங்க் இன் பிக்சர்ஸ் அண்ட் கலர்ஸ். நம்ம படிக்கிறத வந்து கலர்ஃபுல்லாக இமேஜின் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன். நம்ம படிக்கிறத வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதை பற்றின இருக்கிற நாலேஜ் கூட ரிலேட் பண்ணி படிக்கிறது. தென் வந்து அக்ரோனிம்ஸ். படிக்கிறத வந்து ஷார்ட்டாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஷார்ட்கட்ஸில் படித்து வைக்கிறது. தென் டாக் அபவுட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். நம்ம படித்ததை பற்றி மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலியமாவோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்லித்தரது மூலியமாக இன்னும் ரொம்ப நல்லா நம்மளுக்கு மெமரைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மெமரி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.